செய்து வாரா கைலாசத்தில் வரங்களை வாங்கி கொண்டு ஆயன் அப்பனாகிய மாயாண்டி சுடலைமாடு சுவாமி ஆமோ ஆமையா தாயி பேச்சு பிரம்ம சக்தியானவளும் சரி வரங்களை வாங்கி கொண்டு இங்கு வருகிறார். எங்க வருகிறார்? முதலாவது இடம் மக்கத்து பள்ளி மகுடா நம்பி வாசல். ஆமா, மக்கத்து பள்ளி மகுடா நம்பி வாசலுக்கே வருகிறார் அல்லவா? இந்த ஊருக்கு வந்ததுனாலே ஆமோ ஊரை ஒரு முறம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி. ஆமா, ஊரை ஒரு முறை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி. அப்போ அங்க என்ன நடக்கிறது? என்னம்மா நடக்கிறது? சந்தனக்கூடு திருவிழா. ஆமா ஆமா, சந்தனக்கூடு திருவிழா நடக்கிறது அல்லவா? மாயாண்டி சுடலைக்கு எப்படி நடக்கும்? எப்படி எப்படி எப்படி? மாயாண்டி சுடலைக்கு அங்கிக்குள்ளா. ஆமா ஆமோ, கருத்தக்குள்ளா சம்பாரிசி சோறு. ஆனால் முஸ்லிமார்கள் வாழக்கூடிய தெருவில் சந்தனக்கூடு திருவிழா நடக்கும் போது என் மாயாண்டி சுடலை வந்திருக்காரு. ஒரு வார்த்தை வாங்கடு ஒரு ஆளு கேட்கலையே. எப்ப என்ன யாது யாரு வீட்டு பிள்ளை என்ன யாதுன்னு கேட்க ஆளு இருக்கா? ஆமா, கேப்பாருக்கு ஆளு கிடையாது. ஐயா சுடல விளக்க பார்த்தா அங்க இருந்து இங்க வர இருக்கு. அப்ப நம்ம கேட்டேன்ன சரி, அவங்க கேட்கல நம்ம கேட்க வைக்கணும் அல்லவா? ஆயன் மாயாண்டி சுடலைமாடு சுவாமி என்னையா அட்டுழியம் பண்ணுகிறார். என்னம்மா பண்ணுகின்றார்? வர உரடிலட்டிதான் அடியே உரடிலட்டிதான் அடிதான் சூரிகர பெண்களாய ஜோரடியான் அடியே சூதடியாய்தான் அடித்தான் ஆண்டே செங்கல் துண்டோ செங்கல் துண்டோ எங்கே துண்டோ ஆரி எங்கே எரியலோ சார் எரியலோ சார் ஆரி எங்கே எரியலோ சார் எரியலோ சார் மாட்டேனே ஓ செங்கல் துண்டோ செங்கல் துண்டோ செங்கல் துண்டோ ஆரி எங்கே எரியலோ சார் எரியலோ அதான் ரொம்ப முக்கியம். பார்த்தவுடனே சரி, என் மாயாண்டி சுடலை 8 நாளா ஆதாளி பாடுதார். 8 நாளா அநியாயத்தை அதோட 12 மணியை தாண்டதில்ல. ஆமா ஆமா, போயிட்டு வந்தாதானே எங்களுக்கு அழகு. அதான் சரி, திருச்ச மகமா வந்தார். வரணும்ல ஆத்தா. அப்படி வரும் பொழுது வரக்கூடிய வேளையில நம்ம வீட்டுல பாருங்க. சரி, வீட்டுக்கு ஒரு பேரு. ஆமா, வீட்டுக்கு ஒரு பேர். என்ன பேர் இருக்கும்? கருப்பசாமி, சுடலை, மாரியம்மா, பேச்சம்மா, வள்ளியம்மா. ஆமா ஆமா, சுப்பையா, சுப்பிரமணியன். சரி, ஆவடையப்பன். ஆமா, இதான் நம்மளுடைய நாராயணன், பெருமாள். ஆமா, கோமாளி, வடிவேலு. ஆமா, சத்தியா, அம்மா, முத்தம்மா. சரி, இப்படின்னு வீட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கு. ஆனால் அந்த பாப்பா பேர் என்ன தெரியுமா? தெரியல. பேச்சம்மா. ஆமா, முழியவாறு பேச்சம்மா மாதிரி. அதான் அம்மா. ஆனா அங்கே முஸ்லிமார்கள் வாழக்கூடிய தெருவில் சரி, அவங்களுக்கு இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்க மாட்டாங்க. பேர் கிடையாது. அப்துல் இப்ராஹிம், சையது அலிமான். சரி, பாத்திமா பீபி. ஆமா, பாத்திமா பீபி, சுலைமான். சரி, ஜெசீரா. ஆமா, இது அவங்களுடைய பேர். ஆமா, அவங்களோட பேர் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். தாய் வாயிரனோட 9 லப்பிவாரல சந்தனக்கூடு திருவிழாவுல அவங்களுக்கு சந்தனக்கூடு திருவிழாவுல பார்த்தா ஆடு மாடு அப்படியே கிடக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஊருக்கு காத்தா கருப்பா பேயா பிசாசான்னு தெரியலையே மக்கா. அதான் ஆண்டவனை தொழுவுறா. சரி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இல்லல்லாஹ் பைசூர் அல்லாஹ். ஒருவேளை நம்ம அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைபாடு வச்சோமான்னு தெரியலையே. ஆமா, அப்பம்போது கூட அவங்க நினைக்கல மாயாண்டி இருக்காங்கன்னு. இல்ல, ஆமா, ஊர்ல அநியாயம் நடந்த போது நினைக்காங்க நம்ம அல்லாஹ்வுக்கு குறைபாடு இருக்கும்னு சொல்லி. வள்ளி தெய்வானை போலே வடிவெடுத்து வாராளைய அம்மா பேச்சு பிரம சக்தி வரும் பொழுது வரக்கூடிய வேளையில சரி, அப்பந்தான் பார்த்தார்.
அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில அதற்கு அடுத்தபடியாகவே சரி 50 ரூபாயை கொண்டு வந்து 50 ரூபாயை கொண்டு வந்து நமக்கு 50 லட்சமாகவே பரிசளித்தார். ஆமா. யாரையா? யாரம்மா? தாத்தா பேர் சொல்லல. தாத்தா பேரு தாத்தா பேரு என்ன? இங்க வரும்போது கேட்க வேண்டியதானே. சுப்பையா. சரி. அவர் எப்படி வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? அவராளிலேயோ அழகரையா 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 அழகிலேயோ மன்மதனா 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 போடு ஆனிலேயோ அழகரையா 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 அழகிலேயோ மன்மதனா மங்களமாய் வாழ வேண்டும் பேச்சியம்மன் அருளாய் பேச்சியம்மன் அருளாய் பேரும் புகழும் வாழ வேண்டும் பேச்சியம்மன் அருளாலே பேச்சியம்மன் அருளாலே அவர்கள் பெருமையோடி வாழ வேண்டும். ஸ்ரீ மயிலை சாஸ்தாவுடைய அருளை பெற்று எங்க பெரியப்பா அவர்கள் சரி என்றென்றும் நீடோடி காலம் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்பந்தான் பார்த்தா எப்பா வள்ளி தெய்வானை போல வேடமெடுத்து வேடம் கொண்ட என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்மராச்சுதையாள் அப்படியே வேஷம் போட்டு ஆமா ஆமா குரத்தி போல வேஷம் கொண்டு குறிகாரி போல வர்றா. ஆமா குறிகாரி போல குறிகம்பு வச்சிருக்காமா இவ்வளவு பெருசுக்கு. ஜோசியம் பாக்குறீங்களா? அப்பா 101 ரூபா தச்சனை எனக்கு உள்ளத உள்ளபடி சொல்லிடுவேன். ஐயால் அப்பைமார்களை 7 அப்பைமார்களை அராவரி கைலாசத்தில இருந்து இறங்கி வந்திருக்கு ஒரு சின்ன தேவாலயம். ஒரு சின்ன தேவாலயம் இறங்கி வந்திருக்கு ஐயா. ஊருக்கு இறக்கே ஒரு காரவளையப்பால் ஆமோ ஆமையா உங்களால ஏண்டபடி ஆமா உங்களால என்ன முடியுமோ அதை செய். அவருக்கு ஒரு கொடை மாதிரி கொடுத்து விடுங்க. அவருக்கு ரொட்டி சுட்டு கரிசாவை வண்டு அணி சுடலை ஆத்தி பாபி ஒரு சின்ன சிலை நானே அழித்து உடனே கொடுத்தாரே கொடுத்ததோர் நேரத்திலை மாயாண்டி சுடலை ஐயா அங்கு ஒரு நிலையா வாங்கி எங்கே எங்கே ஏகி வாரா எங்கே எங்கே ஏகி வாரா ஈஸ்வர் மகே சுடலையா எங்கே எங்கே ஏகி வாரா ஐயா எங்கே எங்கே ஏகி வாரா ஈஸ்வர் மகே சுடலையா அங்கே ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு ஆமா ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு பக்கத்து பள்ளி மோடா நம்பி வாசல் வெட்டியின் அருமை மகன் சுடலை வாடு சுவாமி எங்கு வருகிறார் பாருங்க பேச்சி பிரம்மசக்தி ஆமோ ஆமையா அங்க தென்னாடு தான் போக வேணும் தேசம் சுற்றி பார்க்க வேணும் தென்னாடு தான் போக வேணும் தேசம் சுற்றி பார்க்க வேணும் கொட்டார கரையறியல பகவதியால் வாசலியல கொட்டார கரையதியில பகவதியால் வாசலில பகவதியால் வாசலியல அவதாயான பகவதி மானவாறு திருநாளோ மானவாறு திருநாளோ வருட ரெண்டே தேரோட்டமா திருநாளோ உனக்கு மாத ஒரு திருநாளோ வருடம் ஒரு தேரோட்டமோ தேரோட்டமும் திருநாளும் ஜெகஜோதியா நடக்கும். ஆமா பகவதி அம்மாளுக்கு ஜெகஜோதியா நடக்குதுல எப்பா அப்பந்தாயி பகவதி வாசல்ல சரி லட்சக்கணக்கான கூட்டம். ஆமா கூட்டத்தை கேட்டியல இன்னைக்கு இருந்துச்சு பாத்தியல இந்த ஆலங்குளத்துல. ஆமா ஸ்ரீ மயிலிலை சாஸ்தா ஆலயத்துல கூட்டத்தை கேட்டியலோ. சரி ஆமா சீனி போட்டாலும் கீழே விழாது அப்பேற்பட்ட கூட்டம் அல்லவா. அதானே அதே போல கொட்டார கரையா பகவதியா வாசலில
கூட்டத்தை பார்த்தேனா அப்பா கூட்டம் அலமோதுது. அத்தாளுக்கு மஞ்சப்பால் எண்ணெய். ஆமா மஞ்சப்பால் எண்ணெய், மாவு விளக்கு எண்ணெய், அபிஷேகம் எண்ணெய், அடேங்க அப்பா. துள்ளு மாவு எண்ணெய். ஆமா ஆமா துள்ளு மாவு எண்ணெய். கூட்டத்துல போய் அவளுக்கு தூவாரண எண்ணெய். ஐயோ யாரும் கண்டுக்கிடல. மாயாண்டி சுடல. ஆமா மாயாண்டி சுடலே வந்து இருக்காரு. ஓரத்துல உட்கார்ந்தாரு. ஒரு ஆளு கேட்கட்டுமே எப்ப என்னையாவது சாப்பிட்டியான்னு ஒரு ஆளு கேட்கட்டுமே. கேட்கல. ஓ நீ அம்மா வீட்டு பிள்ளை அப்பா வீட்டு பிள்ளைன்னு ஒரு ஆளு கேட்கட்டுமே. கேட்கல. கேட்கலையே. அவங்க கேட்கலனா நமக்கு என்ன? ஆமோ ஆமையா நம்ம போயிட வேண்டியதானே. ஆமா என் அருமை மகனாகிய சுடலைவாட சுவாமி என்ன செய்கின்றார் பாருங்க. புள்ள தொட்டில கிடக்கு. சரி புள்ளையும் ஆட்டுவாரு, தொட்டில கிடக்க புள்ளைய முள்ளுவாரு. ஆமா ஆமா பிள்ளைய முள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிடுவாரு. அது மட்டும் இல்ல, அவ அம்மா பக்கத்துல தத்தரம் தூக்கத்துல இருக்கா. என் மாயாண்டி சுடலை என்ன செய்கிறார் அம்மா? கொடிபட்டேன் நான் கொடிபட்டத்தை தடுப்பாரா தடுப்பாரா, அந்த கொடிபட்டத்தை தடுப்பாரா தடுப்பாரா. ஏ கொடிமட்டை தான் போகும் போது கொடிமட்டத்தை அறுப்பாரா தடுப்பாரா. மாயாண்டி சுடலை ஐயா சுடலே ஐயா பாபுரத்தை சாய்பாரா சாய்பாரா, பாபுரத்தை சாய்பாரா சாய்பாரா போலே. மாயாண்டி சுடலே ஐயா சுடலே ஐயா சுடலே ஐயா கோபுரத்தை சாய்பாரா சாய்பாரா. சூடத்தட்டை தான் பிடிங்கி தான் பிடிங்கி உடலை தான் பிடிங்கி ஊசரி செவிட்டலட்டி செவிட்டலட்டி தான் அடிப்பா தான் அடித்தாரடி. சூடத்தட்டை தான் பிடிங்கி தான் பிடிங்கி உடலை தான் பிடிங்கி செவிட்டோடு அடிக்கலுச்சார் அடிப்பா. மாயாண்டி சுடலை ஆண்டவர் கொடிவட்டம் போல அப்படியே தடுப்பார். கோபுரத்துல போய் ஆமா கோபுரத்தை போய் ஒரே சாய்க்கார கொடி மரத்தை வெட்டுதாரு. சரி அடுத்து என்ன என் மாயாண்டி சுடலை பூசாரி பார்த்துட்டு போயிட்டே இருக்க. ஆமா பூசாரி விறுவிறு வராரு, மாலைய சாத்துதாரு. அதான் விறுவிறு வராரு, ஒரு அபிஷேகத்தை போடுதாரு. அவ்வளவுதான். விறுவிறு வராரு, பட்டு வச்சு ஒரு சேலை கட்டி விட்டு போறாரு. பூசாரிய பிடிச்சி நம்மள கேட்கலையே சூடத்தட்டை பிடிங்கிட்டு செவிட்டுல ஒரு சப்புடு வச்சுட்டாரு. பூசாரி கீழே விழுந்துட்டாரு. என்ற பகவதி அம்மே. அதான் ஆமா பகவதி அம்மா கால்ல போய் விழுதாரு. அம்மா பகவதி உனக்கு நான் எதுல குறை வச்சேனே? உனக்கு எதுல நான் குறை வச்சேன் பகவதிய? பொறுமையா இருப்பா. உனக்கு மாவுல குறையா மஞ்சள்ல குறையா தாயி? நான் யாருன்னு கேட்டுட்டு வாரனே. வாரனே ஐயா. எவ்வா என் மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியணும்டா. தெரியணுமப்பா. உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் இங்கிருந்து இங்கே வந்தா இங்கே வந்தா இங்கிருந்து இங்கே வந்தா இங்கே வந்தா எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் இங்கிருந்து இங்கே வந்தா இங்கே வந்தா. ஓ நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன நகரம் என்ன நாடி வந்த
மகனே யாரப்பா வாசல்ல வந்து நிக்கிய யாரு? என் மகத்தை பார்த்தா இன்னாருடைய பிள்ளை உனக்கு தெரியலையா? தெரியலப்பா. யாருப்பா? சாடையை பார்த்து கண்டுபிடிக்க வயசுலாம் போச்சு எனக்கு. அப்படியே யாரு? யாரப்பா நீ? இந்த தாய் பகவதியானவள் ஆமா மகனாகி சுடலை மாட சுவாமியிடத்தில் கேட்கும். சரி, அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றாள்? பெற்றாளை பார்வதியாள், பார்வதியாள் பேர் கொடுத்தார் பரமசிவம்.